அமைச்சர் நேரு இனி தப்பிக்க முடியாது. அண்ணாமலை வெளியிட்ட விஷயம் சிக்கல் மேல் சிக்கலில் கோபாலபுரம். அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பொறியாளர்கள் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கடந்த 2 மாதம் முன்பு தமிழக காவல்துறை தலைவர் DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது. அதன் பிறகு 2வது முறையாக அமைச்சர் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் ஒப்பந்தங்களில் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பது இதற்கான நேரடி ஆதாரங்கள் உள்ளன. உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதம் அனுப்பியது. ஆனாலும் தமிழக காவல்துறை முதற்கட்ட விசாரணை கூட தொடங்கவில்லை. இந்நிலையில்தான் அமைச்சர் நேரு துறையில் மீண்டும் ஒரு ஊழல் நடந்திருப்பதாக 3வது முறையாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. அரசியல் களத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதாவது: அரசு பணி வழங்க லஞ்சம் 888 கோடி ரூபாய், ஒப்பந்தங்கள் வழங்க லஞ்சம் 1020 கோடி ரூபாய் வரிசையில் 3வதாக பணியிட மாற்றம் வழங்க லஞ்சம் வாங்கிய விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி 3வது அறிக்கை தற்போது தமிழக காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பல ஆயிரம் கோடி லஞ்சம் அனைத்தும் திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களின் சாதனைகள். அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விரிவான அறிக்கையில் புகைப்படங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் சாதனங்களிலிருந்து மீட்கப்பட்ட ஆவணங்கள் என திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான விரிவான ஆவணங்கள் அடங்கியுள்ளன. ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு இதில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பணி வழங்கவும் பணியிட மாற்றத்திற்கும் அரசு அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதற்கு தற்போது 2 விளக்கங்களே உள்ளன. தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் பூதாகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருப்பது. உறுதியான ஆதாரங்கள் கையில் இருந்தும் அமைச்சர் திரு KN நேரு மீது FIR பதிவு செய்ய தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது. திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமலாக்கத்துறை ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் நிலையில் மாநில அரசு பெரும் மௌனம் காக்கிறது. வரும் நாட்களில் அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி கோபாலபுரம் நோக்கி சென்றால் அரசியல் பழிவாங்கும் செயல் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் என்றே கூறப்படுகிறது. நேரு மீதான ஊழல் புகார் அதிகரித்து வரும் நிலையில் ஊடகமும் இந்த தகவலை வெளியிட மறுத்து வருகிறது.